Hi student, good morning to all. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் முதல்வன்ல மைக்ரோசாஃப்ட் எசென்சியல் கோர்ஸ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் முதல்வன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களோட கூகுள் க்ரோம்லேயோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் நான் முதல்வன் பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த லிங்க்கை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாமே கேப்சா எல்லாம் கேட்கும். இதெல்லாமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாகின் பேஜஸில் 2 காமிக்கும், அதாவது மேண்டேட்ரி கோர்ஸ் அப்படின்ட்டு. இப்போது அது உங்களுக்கு என்ன கோர்ஸ் இருக்கோ அது அங்கே வந்துடும். ஸோ வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ஸோட நேம் வரும். பக்கத்துலேயே 2 வரும், ஒன்று வாட்ச் இன்னொன்று ப்ராக்ரஸ் அப்படின்னு வரும். ப்ராக்ரஸுங்கிறது உங்களோட ரிசல்ட் மார்க்ஸ் எல்லாமே அதில் வரும். வாட்சுங்கிறது நம்ம இப்போது கோர்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ண போகிறோம், எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வாட்சோட மீனிங். ஸோ இப்போ வாட்ச் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாப்அப் விண்டோவில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மெயில் ஐடி, அதாவது நான் முதல்வனுக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை போட்டு நீங்கள் ப்ரொசீட் டு மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சில ப்ரௌசர்ஸில் அந்த பாப்அப்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அதெல்லாமே கிளியர் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பேஜ் கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா இது மாதிரி நிறையா ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்தது. ஸோ அதை ஒன்றும் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ அவங்களோட கோர்ஸ் இருக்கிற பேஜஸ், அதாவது என்னென்ன மைக்ரோசாஃப்ட் எசென்சியலில் இந்த டைம் இருக்குது அப்படிங்கிற கோர்ஸ் பேஜஸ்க்கு போகும். ஸோ அந்த பேஜில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம இனிமேல் அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அடுத்து யூ வில் பி ரீடைரக்டட் டு தி நியூ பேஜ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜஸ் வரும். இந்த பேஜஸ்க்கு அடுத்த பேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் முதல்வன் எ மேசிவ் அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் இந்த பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி சைன்இன்குள்ளே போகிறது. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம சைன்இன் கொடுத்துட்டோம், அதாவது நான் அங்கே பழைய காமிச்ச மெயில் ஐடியா கொடுத்து நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு 2 விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கூகுள் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2த்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜும் உங்களோட பாருங்கள், அதுலேயே மெயினாக சொல்லியிருக்காங்க whenever authorized access and symbol occurs கைண்ட்லி கிளியர் தி வெப் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி குக்கீஸ் அண்டு எல்லாமே. ஸோ அதாவது இது மாதிரி ஏதாவது ஹேண்ட் சிம்பிளோ இல்லை உள்ள லாகின் ஆகலை அப்படின்னா உங்களோட ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். குக்கீஸ் சம்திங் எல்லாமே கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஈஸியாக போகும். ஸோ இதை நான் ப்ரீவியஸில் நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாமே கிளியர் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் லாகின் பண்ணிங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். ஏன்னா இது மாதிரி நிறையா இஷ்யூஸ் இந்த சைன்இன் ப்ராப்ளத்தில் வந்தது. ஸோ இப்போ சைன்இன் ப்ராசஸ் நீங்கள் கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பாஸ்வேர்டு, அதாவது மெயில் ஐடி, நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ உங்களோட பேர் சம்திங் நீங்கள் ஏதாவது கொடுத்த பேர் வரும். ஸோ அந்த பேருக்கு அப்புறம் அதுதான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் உங்களோட லாகின் பேஜ், அதாவது மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் உள்ளே வந்துடுச்சு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் மாடியூல். இந்த மாடியூலில் இருக்கக்கூடிய அவ்வளோ மாடியூல்ஸுமே நம்ம வீடியோஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்டை ஆர் அசைன்மெண்ட்டை நம்ம எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரூ ஆன்லைனில். ஸோ அந்த 12th பாயிண்ட் பாருங்கள். 11th பாயிண்ட்டு செலக்ட் தி மைக்ரோசாஃப்ட் டைவர்சிட்டி ஸ்கில்லிங் ப்ரோக்ராம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா ஏஐ ஃப்ளூயன்சி. ஸோ இந்த ஏஐ ஃப்ளூயன்சியில் நமக்கு ஒரு 10 மாடியூல் இருக்குன்னா அந்த 10 மாடியூல்லையுமே நம்ம வீடியோஸை பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுலேயே அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு ப்ராசஸ் வரும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூ ஷுட் பிகின் வித் ஏஐ ஃப்ளூயன்சி அண்ட் தென் யூ கெட் தி சர்டிஃபிகேட் ஃபார் எவ்ரி மாடியூல் அண்ட் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இதில் இருக்க அசஸ்மெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிக்கணும். ஸோ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு எப்படி, அதாவது அசஸ்மெண்ட்டுக்கு உள்ளே போகிறது எப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேஜ் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்துடணும். அங்கே சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணி ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்துருங்க. டெஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதுக்குள்ளே கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சால்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் மீன் மல்டிபிள் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எப்பவும் போல் நம்ம ரெகுலர் டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டேஜுக்கான ப்ராசஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லி பேஸ்டு ஆன் யுவர் வீடியோஸ். நீங்கள் வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக கொஷின்ஸு கரெக்டாக அட்டன் பண்ண முடியும், மார்க்ஸும் ஹை ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோஸை பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சாய்ஸில் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் வில் பி ரிஃப்ளெக்ட் யுவர் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஸ்கோர். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா, பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அசஸ்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இப்போ 10 மாடியூல் இருக்குன்னா 10 மாடியூலுக்கும் ஈச் டாப்பிக்கும் ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வரும். ஸோ உங்கள் நேம் போட்டே வரும். ஸோ அது மாதிரி வரக்கூடிய அத்தனை சர்டிஃபிகேட்டையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட கடைசி ப்ராசஸ். அதை எடுத்துட்டிங்கன்னா யூ ஆர் ஃபைனலி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், நோட்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் வித் 3 attempt இன் ஈச் மாடியூல் டு பாஸ் தி டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், 30 times அட்டம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல் கோர்ஸஸுமே பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் ஒரே ஒரு அட்டம்ப்ட் தான் இருக்கும், ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் இப்போ பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வருது, இது மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ இது மாதிரி சிம்பிள் வரும். ஃபைனலாக உங்களோட ஆல் த சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரிகார்டிங் எனி டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.